ஃபார்மா வால் நம்பர் 2 நாங்கள் கேரம் வந்து சப்ஜூனியர்லேருந்து ப்ளே பண்ணி வரேன். 83ல் ஸ்டார்ட் பண்ண கேரம் தான். சப்ஜூனியர் டைட்டில் அந்த ஜூனியர் டைட்டில், அதுக்கப்புறம் சீனியர் நம்பர் 1 இந்தியா அண்ட் வேர்ல்டு நம்பர் 2 அண்ட் இன்டர்நேஷ்னல் 4 டைம் கோல்டு மெடலிஸ்ட்டு. அதுக்கு லாஸ்ட்டாக ஃப்ரான்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆடணும் ஃப்ரான்ஸில். அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் வந்து கேரம்லாம் சரி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இது இளைஞர்களை குழந்தைகளை மேலே நம்ம தமிழ்நாடு ஊக்கப்படுத்தணும். கேரமை அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே கேரம் விட்டு போன தமிழ்நாடு மீண்டும் மேலே கொண்டு வரணும் அந்த நோக்கத்தினால தான். எல்லா பிளேயரையும் வந்து யார் வேணால் வந்து ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணிக்கலாம். கேரம் தெரிஞ்சுக்கலாம். கேரமும் சின்ன பசங்க குழந்தைங்க உருவாக்கலாம். வருங்காலத்து ஜென்ரேஷன் கேரம் வந்து டாப் லெவலில் கொண்டு வரலாம். மீண்டும் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கோசரம் இந்த கொடுங்கலூரில் இந்த கேரம் அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்குது. இதில் யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க பிளேயர் ஆகிற விருப்பத்து சாம்பியன் ஆகிறது விருப்பப்பட்டு இதை வந்து கலந்துக்கலாம். தாராளமாக உருவாக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ எவ்ரிடே யார் வேணால் போனோம் அது வந்து விளையாடலாம், ப்ராக்டிஸிங் பண்ணிடலாம். அவங்களுக்கும் இதுக்கோசம் உருவாக்கணும் தான் இந்த அகாடமியை ஓப்பன் பண்ணியிருக்கு. மேலே மேலே கொண்டு வரணுன்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மேலே பேர் சேர்த்து கொண்டு கொடுத்துருக்கோம். இதை உருவாக்கிருக்குது. அதனால தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். கொடுங்கலூரில் நல்ல ஒரு இந்த கேரம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அகாடமி. ஆனால் வந்து ஒரு என்னோட இது ஆசை என்னன்னா நம்ம எப்படி இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடணுமோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் கேரம் கொண்டு வரணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் இன்டர்நேஷ்னல் கேரம் கொண்டு வந்து ஏசியாவில் போட்டு எல்லாம் இன்டர்நேஷ்னலில் எப்படி ஒரு ப்ளே பண்ணாங்களோ ஒரு பிளேயரு அந்த ஊக்கத்தை வந்து இப்போ ஆரம்ப காலத்துலேயே இந்த குழந்தைங்களுக்கும் சீனியர் பிளேயர்ஸுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுனால அவங்க போய் நேஷனல் லெவலில் சைன் பண்ணுறது விளையாடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த நோக்கத்தோடு இந்த அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்குது. டைமிங் ஒன்று இல்லை, அவங்க தாராளமாக வரலாம். இந்த டைம் ஒன்று வரலாம் 10 to 8. ஸ்ரீலங்கா பிளேயர் நிசாந்தோ பெர்னாண்டோ அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சிசரில் தான் ப்ளே பண்ணுவார். அப்போ அவர் என்கிட்ட வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 7 டைம் என்கிட்ட லூஸ் பண்ணியிருக்காரு, தோற்றுருக்காரு. அப்போ அவர் வந்து அதை பற்றி கூட இது பொறுப்பேற்கிற எப்படி உங்கள்கிட்ட தோக்குறேன், எதனால் ஃபால்ட்டு அதெல்லாம் நம்ம கேட்கும் போது அப்போ நான் 2008 ஃப்ரான்ஸ் வேர்ல்டு கப் ஆகிட்டு 2009 வந்து மால்டீவ்ஸ் கோச்சாக தேர்ந்தெடுத்து இன்டர்நேஷ்னல் கோச்சாக போகிறேன். அந்த டைமில் வந்து நிசாந்தோ பெர்னாண்டோவும் 1 month கேம்பில் மால்டீவ்ஸில் கலந்துக்கிட்டாரு. அடுத்த 2012 இஸ் வேர்ல்டு சாம்பியன் நிசாந்தோ பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸும் வரும்போது நம்ம இந்தியா பிளேயர்ஸையும் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸையும் உருவாக்கணும்னா தமிழ்நாட்டில் மெயின் தமிழ்நாட்டில் தான் உருவாக்கணும். இங்கே அகாடமியில் கேரம் பயிற்சி பண்ணுறது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட கோயம்புத்தூரில் வந்து கேட்டிருக்காங்க, எவ்ரி சாட்டர்டே சண்டே உங்களால் வர முடியுமா சார் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. நான் சொல்லியிருக்கேன் நம்ம அகாடமிக்கு வாங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இதில் நடக்குது அதை தெரிஞ்சிட்ட பேர் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஜூன் ஜூலையில் வந்து மால்டீவ்ஸ் டீம் வராங்க ட்ரைனர், மால்டீவ்ஸ் டீமு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக வந்து இன்டர்நேஷ்னல் கோச் மால்டீவ்ஸ் டீமு அண்டு யுஎஸ்ஏ அண்டு மலேசியன் டீம் அண்டு ஸ்ரீலங்கா இந்த 4 கண்ட்ரிக்கும் ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் இப்போ தான் நம்ம
தமிழ்நாட்டுக்கு லெவலில் தெரிஞ்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறது. அதனால இப்போ எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நான் வரலாமா சார் அப்படின்ட்டு. குழந்தைகளை கேட்கும்போது நீங்களாம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க தாராளமாக வரலாம், வந்து ஒரு 3 days சாட்டர்டே சண்டே ஸ்டே பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு போகலாம். நம்மளால் ட்ரெயின் கொடுக்குறது ரொம்ப இதுவாக அவங்க உருவாக்கணும். நம்ம கட்டுற கேமை அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். யாராவது ஒருத்தர் ஒரு உலக சாம்பியன் ஆகணும், ஒரு 100 பேருக்கு ட்ரெயின் பண்ணால் ஒருவராக ஆவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் இவங்களும் பயிற்சி பண்ணிட்டு நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நாள் என்ன மாதிரி ஆளுங்களும் சில ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்ன பயிற்சி பண்ணுறாங்களோ வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு வெற்றி பெறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.